கலகலவன சிரி கண்ணில் நீர் வர சிரி. விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம், ஆனால் புரிஞ்சுக்கிறது இல்லை சார். 43 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. காலையில் நேற்று கூட கேட்டான் எங்கள் வீட்டம்மா, நான் சொன்னேனே புரிஞ்சுதா, நான் சொன்னேனே புரிஞ்சுதா. ஆமாம், வகுப்பறையிலே ஆசிரியர், தமிழாசிரியர் புரிஞ்சுதாடா அப்படின்னு தான் கேட்பார். தெரிதல் வேறு, புரிதல் வேறு. பல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் புரிஞ்சு வச்சில்ல சார். ரொம்ப விஷயங்கள் நிறையா இருக்குது. ஒன்றும் இல்லை, இந்த நம்ம டேப்பில் திருப்பினா தண்ணி வரும் கார்பரேஷனில் சில இடங்களில் இந்த அடிக்கிற பைப்பு போட்டிருப்பான் தெரியுமா உங்களுக்கு? அந்த பைப் அடித்தா தான் தண்ணி வரும். ஒருத்தன் காலையிலிருந்து அவர் தண்ணி கேஸ், அது ரொம்ப கை கால்லாம் நடுங்கிற நேரம், ஒன்றுமே காலெல்லாம் கையில் இல்லை. கடவுளே இன்றைக்கி என்னடா பண்ணுவேன்னு அவனும் கடவுளை பிரார்த்தனை பண்ணுறான். அப்படி இருக்கிற நேரத்தில் அவன் சம்சாரம் பாவம், யோ எனக்கு உடம்பு சரியில்லை, தண்ணி வேறு ஊட்டுறதுல நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கினேன். ஒரு அண்டாவை எடுத்து அவன் கையில் கொடுத்து, இந்த அண்டாவை வச்சு தண்ணி அடின்னுச்சு. அடிக்கிற பைப்பில் வச்சு அடிக்க சொல்லி அது மனசுகளில் நினச்சின்னு கொடுத்தது. இந்த அண்டாவை வச்சு தண்ணி அடின்னு உடனே, என் தெய்வமே என் ஒய்ஃப் வாயால் நீ வந்துட்டியான்னு அந்த அண்டாவை தூக்கி போட்டான் சார். எங்கே போயிருப்பான்னு உங்களுக்கு தெரியும். எதையுமே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. புரிதல் என்பது வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. இன்னும் உணர்ச்சி வசப்படுகிற போது தான் உண்மையை தேடணும். நம்ம உணர்ச்சி வசப்படுறதை தான் நம்ம இது பண்ணிடுறோம். அதனால தான் நான் குடும்ப கூட்டங்கள்லாம் சொல்கிறது, கணவனும் மனைவியும் உட்காந்து பேசுங்க. அப்படி தான் ஒருத்தன் கேட்டும் போய் மறுநாள் காலையில் சொல்லியிருக்கிறான், சாயந்தரம் 5 மணிக்கெலாம் வந்துடுவேன், நீ நான் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பேசுவோம் அப்படின்னு, நீ ரெடி ஆயிருன்னு இருக்கிறான். அங்கேருந்து வந்துருக்குது இது. அங்கேருந்து வந்த உடனே இவனும் வந்துட்டான் ஆஃபீஸ்லேருந்து. உட்காருன்னா யார் பேசுறதுன்னா இவன் தான் சொன்னான், நான் தான் ஆரம்பிக்கிறேன்னா. அம்மா சொன்னபோது அவனே சொன்னான், நான் ஆரம்பித்தா எப்பயுமே வம்பு வருதுன்னா. உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, அப்போ நான் வம்புக்காரியா, அப்போ என் பரம்பரை வம்பு வளர்க்குற பரம்பரையா அப்படின்னா. இது பத்தியா ஆரம்பிச்சிட்ட பத்தியா, இதுக்கு தான் நான் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு மனசில் நினச்சேன். ஏதோ பைத்தியக்காரத்தனமாக சொல்லிட்டான். இல்லையா, இல்லை இரு நானே ஆரம்பிக்கிறேன். போன வாரம் சீரியலை பார்த்தேன், அதில் ஒரு வசனம் வந்தது, சொர்க்கம் நரகம்னு வந்தது. அப்படின்னா என்ன மாமான்னு கேட்டா. கேட்டுட்டு அடுத்தது கேட்டா, நீ நானும் ஒன்றா போகிற இடம் தானே சொர்க்கம்னு. அடி செல்லம், மாமா மட்டும் போகிற இடத்துக்கு பேர் தான் சொர்க்கம். நாம் 2 பேரும் ஒன்றா போகிற இடத்துக்கு சொர்க்கம் இல்லடின்னா. அப்படின்னா நரகம் எப்படி இருக்குன்னா, சொர்க்கம்னா எப்படி இருக்கும்னா, மாமா போகும்போது என்ட்ரன்ஸ்லேயே ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமை பேரழகிகளெல்லாம் மாமா கையை பிடிச்சிக்கிட்டு வாங்க வாங்கன்னு உள்ளே அழைச்சிட்டு போவாங்க. அப்படின்னா நான் எங்கே நீ நரகத்துக்கு தான் போவேன். நரகம் எப்படி இருக்கும், ஒரு கருப்பு குரங்கு வந்து உன் கையை பிடிச்சி கூட்டியும் போகும். போவாங்க மாமா, உங்களுக்கு இங்கேயும் பேரழகி அங்கேயும் பேரழகி, எனக்கு மட்டும் இங்கேயும். முடிஞ்சு போச்சா? அவன் ஜென்மத்துக்கும் பேச மாட்டான். பெண்களுக்கு கல்வி வேண்டும், குடித்தனம் பேணுதற்கேனா, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 அறிவினில் ஆணுக்கு பெண் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடின்னு சரி நிகர் சமமாக ஆணையும் பெண்ணையும் கொண்டு வருவது இந்த படிப்பு ஒன்றுதாயா கொண்டு வரும். படிப்பு ஒன்று தான். வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகள்லாம் படிக்க வைங்க ஐயா, படிக்க வைங்க, நல்லா படிக்க வைங்க. நான் தந்தை ஸ்தானத்திலிருந்து எல்லாரும் பாருங்கள், பெண்களை நல்லா படிக்க வைங்க. டிகிரியோடு நிறுத்தாதீங்க, பிஜி படிக்க வைங்க. வாழ்க்கையில் தன் காலில் நின்று இந்த உலகத்தை சந்திக்கக்கூடிய ஒரு திறமையையும் நம்பிக்கையையும் தருவது இந்த படிப்பு தான், இந்த புத்தகம்தான், அந்த வாசிப்பு தான். அதனால் அந்த பிள்ளைகளுக்கு தயவு சொல்லிக் கொடுங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, அது வரும்போதே பார்த்தேன், புத்தகங்களை சுவாசிப்போம், புதுமைகளை யோசிப்போம்னு போட்டது ரொம்ப அழகான வார்த்தை. அந்த வார்த்தைகளை எழுதியவனுக்கு என்னுடைய வணக்கமும் பாராட்டும். ரொம்ப அருமையாக இருந்தது. அது இப்போல்லாம் என்னம்மா யோசிக்கிறேன், நான்லாம் ஆசிரியர் பணியில் இருந்தவன் சார். வகுப்பறையில் பார்த்தீங்கன்னா குசேலர் குடும்பம் 27 பசங்கடா வறுமையில் வாடிதுன்னா ஒருத்தன் ஒத்துக்க மாட்டேன்ட்டான் சார். ஒருத்தன் ஒத்துக்க மாட்டேன்ட்டான். என் காலத்தில் நான் எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுக்கும்போது நான் ஆமான்னு தலையாட்டினேன். ஏன் தெரியுமா? அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி குடும்பத்துக்கு ஒரு பையன் ஒரு புள்ள அந்த மாதிரி கணக்கெல்லாம் கிடையாது சார். எங்கள் பெரியப்பாவுக்கு 16 பசங்க, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு எவனோ கல்யாணத்தை வாழ்த்து நிறைவேற்றிட்டார். இத்தனைக்கு அவர் போஸ்ட் மாஸ்டர் வேறு, வெளியிலும் டெலிவரி உள்ளேயும் டெலிவரி. 8வது ஒரு இப்படி பசங்க ஓடினாங்கன்னா எவனாவது வந்து கேட்பான், இந்த பையனுக்கு என்ன பேர்? எங்கள் பெரியம்மாவை கூப்பிடுவார், அந்த 8வது பையனுக்கு என்ன பேர் சொல்லு. அவர் கேட்குறாரு பாருன்னு. இவர் நம்பர் தான் தெரியும் அவருக்கு, 1 2 3 4ன்னு. குடும்ப கட்டுப்பாடு நோட்டீஸ் கொடுத்து எங்கள் பெரியப்பா விட்டு கொடுக்காம விட்டான் சார். என்ன கூப்பிட்டு அவனை கூப்பிட்டு வந்து விட்டேன்.
ஏன் நோட்டீஸ் கொடுக்கலன்னாரு. வீடா சார் இது, நான் ஸ்கூல் வச்சு நடத்துகிறேன்னு நினச்சிக்கிட்டேன்னா. அன்னைக்கு சொல்லட்டுமா, அன்னைக்கு 100 ரூபாய் சம்பளம் 1000 ரூபாய் வாழ்க்கை. இன்றைக்கு 1000 ரூபாய் சம்பளம் 100 ரூபாய் வாழ்க்கை கூட கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம வச்சுக்கிறது ஒரு பையன் ஒரு பொண்ணு சார். நீங்க அந்த அப்ப 4 படிக்க 4 படிக்காது கவலையே பட மாட்டான். இன்னைக்கு அப்படி இல்லை, வச்சுங்கிறது ஒன்னே ஒன்று. இந்த ஒன்னே ஒன்றை நம்ம எப்படி வைக்கிறது? கண்டிக்கிறதா, பாசம் காட்டுறதா? இல்லை, எவ்வளோ போராட்டம் இருக்குது சார். கண்டிச்சா ஓடி விடுவான், பாசம் காட்டினாலும் கெட்டு விடுவான். அப்போ ஒன்னே ஒன்று செய்யுங்க, அவன் மேலே நம்பிக்கை வைங்க. இதை தவிர வேற வழியே கிடையாது. இப்போ நம்பிக்கை வைங்க சார். என் பையன் தப்பு பண்ண மாட்டான் சார், என் பொண்ணு தப்பு பண்ணாது சார். என்னையுமே நான் ஆசிரியராக இருந்ததுனால சொல்கிறேன், பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரு தர்மம் இருக்குது சார். ஒரு கேள்வி கேட்டால் ஆன்சர் தெரிஞ்சாதான் சார் ஒரு பொண்ணு எழுதும். என்னம்மா தாய்மார்களே, உங்கள் சர்வீஸில் எப்படி யோசிச்சு பாருங்கள். ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சாதான் சார் ஒரு பெண்ணு எழுதும். ஆன்சர் தெரியாட்டாலும் பக்கம் பக்கமாக எழுதுறவன் நம்மால் தான் சார். ஆமாம், அதுக்கு மனசாட்சியோடு அந்த பிள்ளைங்க விட எழுதுவாது. ஒரு தடவை நான் கேட்டிருந்த பூகம்பம் எப்படி உருவாகும்னு, அவன் எழுதிக்கிறான் சார். அற்புதமாக எழுதிக்கிறான். வானம் வெடித்து சிதறும், பூமி பிளக்கும், கடல் கொந்தளிக்கும், வெள்ளம் பெருக்கெடுக்கும், பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையா முதலில் போய் விடுவார். அவருக்கு பின்னால் ஆடு மாடுகள் எல்லாம் போய்விடும். எதை அனுப்புகிறான் பாருங்க கூட. அப்புறம் அவனை எனக்கு மனசு காக்காமல் அவனை கூப்பிட்டுடே, உனக்கு மன உளைச்சல் வர மாதிரி திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, இல்லாமல் எங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குது. இருக்கட்டும், நீங்கள் தப்புனாவது சொல்லணும், என் மனசாட்சி அப்போ தான் ஒத்துக்கும். இப்படி எழுதுறியாடா, தப்பு இல்லையானா, ஓ அதுதான் சார், பரவாயில்லையே, செஞ்ச தவறுக்கு வருந்துற பற்றியா, ஆடாடாடா நான் வளர்த்த பிள்ளைக்கு நீ அது அர்த்தமாக உண்டாச்சுடா, போதுண்டான்னு. நான் அதுக்கு அழுவல, நீ படித்து பார்த்து திருத்துவோன்னு நான் நினைக்கவே இல்லைன்னா. அது அவன் அந்த ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவன் பக்கமே நான் திரும்பலை. ஏன்னா இந்த மாதிரிலாம் இருக்கிறான் சார். அவன் ஒத்துக்கலை சார். 27 பிள்ளைங்கடா குசேலன் குடும்பத்தில் வரும்படான்னு. சார் நிறுத்து சார், உன் கணக்குப்படி வருஷத்துக்கு ஒரு பையன் கணக்கு வை. முதல் பையனுக்கு என்ன வயசு? 27 வயசுடைய ஒரு பையனை வேலைக்கு அனுப்புனா குடும்பம் ஏன் கஷ்டப்படுது? எப்படி சிந்திக்கிறான் பார்த்தீங்களா சார்? அந்த சிந்தனையை தருவது புத்தக வாசிப்பு. நீங்கள் ஐயா கூட அந்த காவல்துறை அதிகாரி நெட்டில் வருதுன்னாங்க. நெட்டில் வர்றது உண்மையிலே அது இது ஒரு பெரிய கொடுமை. அதில் வேறு தப்பாக வேறு ஏற்றிடலாம். அதில் தவறாக இருக்குது சில விஷயங்களில். நெட்டில் போய் தேடாதீங்க, புக்கில் தேடுங்க. ஏன்னா ஒரு புத்தகத்தை புரட்டுகிற போதே ஒரு புனிதம் நமக்கு கிடைக்கிறது. ஒரு நல்ல நூலை நீங்கள் படிங்க சார், நிறைய படிங்களேன். நீங்கள் ட்ரெயினில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, ஒரு புத்தகத்தை கையில் எடுத்து வச்சுங்க. அதை விட ஒரு நல்ல நண்பன் உலகத்திலேயே கிடையாது. ஒரு நல்ல நண்பனுக்கு சமம் இந்த புத்தகம் என்பது. அதனால் எதையுமே மகிழ்ச்சியாக பாருங்கள் சார். ஏன்னா சில வரிகள் இருக்குது பார்த்தீங்களா, சில வரிகள் நம்ம நெஞ்சை தொடும். தெரியுமா உங்களுக்கு? என்னுடைய நெஞ்சை தொட்ட வரி எது தெரியுமா? நம்முடைய ஜெயகாந்தன் அவர்கள் எழுதின போது அவருடைய புத்தகத்தில் ஒரு இடத்துல எழுதுகிறார் சார். திருநங்கைன்னு நாம் சொல்கிறோம் இல்லை, அவர் என்ன எழுதினார் தெரியுமா? தமிழில் சந்திப்பிழைகள் உண்டு, இவர்களோ சந்ததி பிழைகள்னு எழுதினார் சார். ஃபேண்டாஸ்டிக் லைன் சார். அந்த மாதிரி யாராலும் எந்த எழுத்தாளனாலும் சிந்திக்க முடியாது. எவ்வளவு அழகு, எவ்வளவு ஆனந்தம் சார். எழுத்தில் என்ன உயிர் இருக்குது சார், உணர்வு இருக்குது சார். நான் ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நம்ம அப்பா பேர் தெரியும், அப்பாவுக்கு அப்பா பேர் தெரியும். சொல்லப்போனால் அவங்க அப்பா பேரையும் ஓரளவுக்கு ஒரு 3 தலைமுறை தான் கேட்பான் எப்பயுமே. 3 தலைமுறைக்கு மேலே பேர் நமக்கு தெரியாது ஐயா. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த சங்க இலக்கிய ஆசிரியர்கள் பேர் தெரியுது. திருவள்ளுவர் பெயர் நமக்கு உலகம் முழுவதும் தெரிந்திருக்கிறது என்றால் ஒரு மனிதனை வாழ்நாள், இன்னும் சொல்ல போனால் எழுத்தாளனை காலம் கொள்கிறது, எழுத்தாளனின் படைப்போ காலத்தை கொன்று வென்று நிற்கிறது என்பதுதான் சரித்திரம் கண்ட உண்மை. என்றால் 2000 வருஷத்துக்கு முந்தைய நம்ம முப்பாட்ட நமக்கு பெயர் தெரியாது, ஆனால் வள்ளுவனுடைய பெயர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அவன் படைத்த நூல் ஒன்றுதான்.
எதையுமே ரசிக்க கற்றுக் கொடுத்தது. ஆயிரம் ஆயிரம் வறுமைகள் தன்னை சுற்றி சூழ்ந்திருந்தாலும் அடுத்த வேளைக்கு இருந்த நொய்யரிசியை கூட வாசலிலே கொட்டிவிட்டு கொத்தி தின்னுகிற குருவிகளையும் காக்கைகளையும் பார்த்து, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களி ஆட்டம் என்று தன் அனுபவ ஆனந்தத்தை எழுத்திலேயே எடுத்துக்காட்டி அன்று சொன்னது இன்றும் நம் மனக்கண் முன்னால் கொண்டு வருகிற அற்புத சக்தியும் வல்லமையும் நிறைந்ததுதானே அந்த எழுத்துக்கு கிடைக்கிற வலிமை. அதை பாரதியிடத்திலே நேசிப்போம், பாவேந்தரிடத்திலே சுவாசிப்போம், புறநானூரை படிப்போம். அகனார் நம் சொத்து சார். அதெல்லாம் நம்ம சொத்து. சங்க இலக்கியங்கள், இடைக்கால இலக்கியங்கள் எல்லாமே நம்முடைய ப்ராப்பர்ட்டி சார். இதெல்லாம் அதனுடைய நூல்கள் மனிதனுடைய ஒரு சமுதாயத்தையே சீர்படுத்தும். நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்பும்னா இதை விட தர்மம் உலகத்தில் இருக்கா? இதை விட தர்மம் உலகத்தில் இருக்கா சார்? அதனால தான் சொன்னாம்பா, எல்லா இடத்தையும் ரசிங்க. பாரதி சொன்ன வார்த்தை, ஆயிரம் ஆயிரம் வறுமை உன்னை சுற்றி சூழ்ந்திருந்தாலும் நீ நீயாக இரு. அதனால தான் உன் மன்னா எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா. இதை யாரால சொல்ல முடியுமா? எத்தனை கோடி இன்பங்கள் வைத்தாய் இறைவான்னா. எல்லாம் எதில் இன்பம் இல்லை சார். ஒரு திருடன் கூட ராத்திரி 1:30 மணிக்கு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சான். திருடலான்ற எண்ணத்தில் போய் கட்டில் படுத்துங்கிறவன் காலாண்ட போய் தேடினான், தலையாண்ட போய் தலைகாணிங்களை தேடினான். அவன் கையை பிடிச்சிக்கணும், தொழிலுக்கு பூசாடான்னு கேட்டான். தெய்வமே எப்படி கண்டுபிடிச்சேன்னா, எந்த ஆம்பளை கிட்டடா பீரோ சாவி இருக்கும், என்கிட்ட வந்து தேடுறி. அது படுத்துங்கிறா பாரு எங்கள் வீட்டம்மா, அவள் காலுங்கீழே இருக்கிற தலைக்காணிங்க கீழே இருக்குதுடா. 3 நாளாக அதை எடுக்கிறதுக்கு நான் படாத பாடுபட்டேன். நான் முருகனெல்லாம் வேண்டனேன், அந்த முருகனே ஒன்று அனுப்பியிருக்கான். நான் அவள் எழுந்திரிக்காத நான் பார்த்துக்கிறேன், சாவியை பக்குவமாக எடுனான். எடுத்தான். மரபேரோவை தர 3வது தட்டில் 300 இருக்குது. நீ எடுத்து கஷ்டப்பட்டவன், நீ 200 எடுத்துக்கோ, எனக்கு ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு போகிறான். அவன் திருடன் அழ ஆரம்பிச்சிட்டான் சார். திருடன் அழ ஆரம்பிச்சிட்டான் சார். ஏய், நானாவது வெளியில் இல்லாமல் கஷ்டப்படுறேன், நீ இருந்துக்கிட்டே கஷ்டப்பத்தியாடா. என்னை விட கொடுமை உனக்கு தான்யா. 300 எடுத்து அவன் கையிலே கொடுத்துட்டான் சார். ஏண்டா தம்பின்னா, அவன் திருட வந்தவன் தம்பி ஆக்கிட்டான். ஏண்டா தம்பி எனக்கே கொடுத்துன்னா, ஒரு ஆம்பளை கஷ்டம் ஒரு ஆம்பளைக்கு தாண்டா தெரியும். அதனால் என் செல் நம்பரையும் கொடுத்துட்டு போகிறேன், எப்பயாவது கஷ்டம்னா சொல்லு, நான் உனக்கு ஏற்பாடு பண்ணுறேன்டான்னு அவர் உறவாக்கி ஒரு காம்ப்ரமைஸ் வந்து 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டான் சார். இந்த மாதிரி இதை எல்லாத்தையும் படிங்க, ரசிங்க, சந்தோஷமாக இருங்க. உணர்ச்சி வசப்படுகிற போது கூட எப்படி பேச வேண்டும் என்று என் இலக்கியம்தான் சொல்லி கொடுக்கிறது. கொண்டு வா என்று சொல்வதற்கு பதிலாக பாண்டிய நெடுஞ்செழியன் கொன்று வா என்று மாற்றி சொன்னதனால் வந்த விளைவு என்னாகிவிட்டது என்பதை நமக்கு எச்சரிக்கையாக சிலப்பதிகாரம் சொல்லுகிறது. ஆப்ரேஷன் பண்ணிக்கிற வர்ற பேஷண்ட்டு டாக்டரை பார்த்து கேட்டான், சார் டாக்டர், நான் ஆப்ரேஷனுக்கு பிறகு எப்படி இருப்பேன்? எப்படி இருப்பேன்? அவர் என்ன டென்ஷனில் இருந்தாரோ. என்னுடைய காவல்துறையில், ஐயா மன்னிக்கணும், அதோட முடிச்சிடுறேன். 2 நண்பர்கள் இருக்காங்க எனக்கு, 2 என்னுடைய ஸ்டூடெண்ட். அவங்க அருமையான பிள்ளை, தேனாம்பேட்டில். அவன் பேர் புருஷோத்தமன் பேர். 8th 6லேருந்து 8 வரைக்கும் என்கிட்ட தான் படித்தான். அவன் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர். ஒரு நாள் நான் காரில் டி நகர் போய் வர்றேன், பார்த்துட்டான் என்ன. தெய்வமே வணக்கம். புருஷோத்தமனா அப்படி ஓரம் காட்டி காரை நிறுத்தி, வா ஐயா வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா? அன்றைக்கி நீ எந்த வாயால் சொன்னீங்களோ அது அப்படியே நடந்தது. என்னையா சொன்னேன்? ஒரு நாளைக்கு நீ நடுத்தருள நிப்படா நிப்படா. 3 வருஷமாக இங்கே தான் நின்றுங்கிறேன். அப்புறம் நின்றுட்டு அங்கே உள்ள அதுக்குள்ளே ஹெல்மெட்டு போடலன்னு ஒரு 3 பசங்க, ஒரு 5 நிமிஷம் இருங்க சார்னு தம்பி ஓடினார். ஓடி ஹெல்மெட்டு போடலன்னு உடனே 3 பசங்களை நிறுத்தி வச்சுட்டு, அப்புறம் பார்த்தா ஒருத்தன் ஸ்கூட்டரில் ஒய்ஃப் உட்கார வச்சு, அந்த ஆளும் ஹெல்மெட்டு போடல. அவனையும் நிறுத்திட்டு, சரி சரி நீ போயா அப்படின்ட்டான். ஒய்ஃபோடு வந்தவனை போயின்ட்டார். சொல்லிவிட்டு அந்த 3 பசங்களையும் ஃபைன் போடணும்னு சொன்னது. அதில் ஒருத்தன் கேட்டான், ஏன் சார் என்ன சார் தர்மம், எங்கள் 3 பேரையும் ஃபைன் பண்ண வைக்கிறீங்க, அந்த ஆளும் எங்களை மாதிரி தானே வந்தார், அவரை மட்டும் விட்டுட்டீங்க. டேய், அவன் ஏற்கனவே ஒரு பிரச்சனையோடு வரான், இன்னொரு பிரச்சனையை நம்ம கொடுக்கலாமாடா? அப்போ மனித நியாயமும் அவங்ககிட்ட இருக்கிறத நான் பார்த்தேன். சார் போகிற இடங்களில் எது நடந்தாலும் ரசிங்க சார். நம்ம ரசிக்கிறதுக்கு தான் சார் நூல்களே. எழுத்தாளனுடைய ஒவ்வொரு எழுத்தும் உயிர் சார், ஜீவன் சார். ஒரு கருவறையிலிருந்து ஒரு உயிர் பிறப்பது போல அவர்களுடைய மன அறையிலிருந்து பிறந்தவையா ஒவ்வொரு எழுத்தும்.
அந்த எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு வலிமையை தருகிறது. நாம் அந்த எழுத்தாளர்களுடைய படைப்புகளை நிறைய வாங்குவோம், நிறைய படிப்போம். ஒவ்வொரு நூல்லையும் ஒரு சொத்து, அதிலிருந்து ஒரு முத்தான கருத்தை நம்ம எடுத்துக்கிட்டா வாழ்க்கைக்கு அது மிகவும் பயன்படும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். புத்தகங்களை நிறைய வாங்குங்க, பிள்ளைகளுக்கு அந்த வாசிக்கிற பழக்கத்தை உருவாக்குங்க. நூல்கள் விற்க அந்த நாடே நல்ல நாடு என்று உலகம் பாராட்டும் அப்படிப்பட்ட ஒரு பெருமிதத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய எண்ணம். அதுவே செயலாகி கொண்டிருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.